நம்ம இன்னைக்கு மக்கானா வச்சு ரொம்ப டேஸ்டியான காரசாரமான ஒரு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கிரேவி நீங்கள் சப்பாத்தி கூட இட்லி தோசை கூடலாம் வச்சு சாப்பிடலாம். ஈவன் ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். மக்கானால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதே மாதிரி இது கலோரி ரொம்ப கம்மி. ஸோ வெயிட் லாஸில் இருக்கவங்க இந்த மக்கானாவை அவங்களோட டயட்டில் நிறையவே இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வாங்க இந்த மக்கானா வச்சு டேஸ்டியான கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 5-6 முந்திரி பருப்பு, 2-3 பட்டை, 2 ஏலக்காய், 2-3 கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இது கூடவே தயிர் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கணும். புளிக்காத கெட்டியான தயிர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான தயிரில் பண்ணும்போது தான் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுத்து ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 கப் அளவுக்கு மக்கானா சேர்த்துக்கோங்க. அதாவது தாமரை விதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா வறுத்துக்கோங்க. மக்கானா நல்லா கிறிஸ்பியாக வறுபட்டு வரணும், அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இதை வெளியில் எடுத்துகிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருங்க. இது வறுபட்டுருச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு மக்கானா எடுத்து கையில் உடைச்சு பார்த்தீங்கன்னா பொரி மாதிரி நல்லா உடையும். அப்போ அது நல்லா வறுபட்டுருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், இது வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். மக்கானா வச்சு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். மக்கானால வேறு என்ன ரெசிபி உங்களுக்கு வேணும்னு கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக நான் அந்த ரெசிபியும் கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன். அடுத்து அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் என்ன எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெயில் பண்ணும்போது கிரேவி நல்ல மணமாக இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது கூடவே 1/2 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. பொதுவாக கிரேவி பண்ணும்போது வெங்காயத்தை லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொறுமையாக வறுத்தோன்னா கிரேவி நல்ல டெக்ஸ்சரில் கிடைக்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி எடுத்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ தக்காளியோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா வெந்து வந்திருக்கு. சேர்த்துருந்த எண்ணெயெல்லாம் லேசாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இது கரெக்டான பக்குவம். இந்த ஸ்டேஜில் இது கூட மசாலா பொருட்கள்லாம் சேர்க்கணும். 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் தனி மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். வீட்டிலேயே அரைச்ச மிளகாத்தூள் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். வீட்டிலேயே மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் எப்படி அரைக்கணும்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அது செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் செஞ்ச பொடி போட்டு குழம்பு கிரேவிலாம் பண்ணும்போது அதோட சுவையே பிரமாதமாக இருக்கும். இப்போ இது கூடவே 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேக வச்சுக்கணும். லேசாக அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா நல்லா வெந்து வந்திருக்கு. எண்ணெய் பிரிஞ்சு வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உப்பு செக் பண்ணி பாருங்கள். தேவைப்பட்டதுன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆயிருக்கு. கிரேவி சூப்பராக தயாராகிருக்கு. அதே மாதிரி எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சுட்டு கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிருக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த மக்கானாவை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக இது கூட பொடியாக கட் பண்ணின கொத்தமல்லி இலை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடுங்க. மக்கானா சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை.
மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான காரசாரமான மக்கானா கிரேவி சூப்பராக தயாராக இருக்குது. இது சப்பாத்தி பூரிக்கெலாம் பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸில் கூட வச்சு விடலாம். குழந்தைங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் காலி பண்ணிட்டு வருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய்.